இந்த அழகான ஒரு தமிழர் திருநாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னடா என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் இங்கேருந்து சினிமாவுக்கு போய் நீண்ட ஆண்டுகளாக நிறையா நடித்து நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதை நான் இன்றைக்கி நன்றிக்கிறேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். இன்றைக்கி நான் அந்த மேடையில் ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட பிரபலமாக நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஸோ அதுவும் இந்த மண்ணை குறிப்பாக என்னென்னா, நான் இந்த மண்ணை சேர்ந்தவன், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ இந்த பகுதியில் நான் 8 வருஷம் இப்போ நடிக்கலைங்க. ஒரு 6-8 வருஷம் ஆச்சு நான் நடிக்கலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் நானே ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறேன். என்னோட நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுமுகங்கள் எல்லாருமே இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான். அது எஸ்பெஷலி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. நிறைய புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். இதில் இம்மான் அண்ணாச்சி நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர்கள், அழகான தொழில்நுட்ப கலைஞர்கள் எனக்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் பெரிய பிரபல நட்சத்திரங்கள்லாம் இல்லாத ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தமிழ் சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதே மாபெரும் கஷ்டமான விஷயம். இன்றைக்கி தியேட்டர் கிடைக்கிறதுலேருந்து சிறிய படங்களுக்கு யாரும் பெருசாக ஒரு அங்கீகாரமே கொடுக்கறதில்ல. அதனுடைய வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு ஒரு ஷோ அரசோ அப்படி ஓடுறதே ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கி. அன்றைக்கெல்லாம் நல்ல படங்கள் ஒரு வாரம் வச்சு பார்ப்பாங்க, ஐசி வார்டு மாதிரி, எப்படியாவது பொழைச்சிருமா இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வரும்போதே ஒரு மரணப்படுக்கையாக இருக்குது சினிமாவோட கஷ்டமான காட்சிகள். ஸோ மாபெரும் முதலீடு, ஒரு வருஷத்துக்கு 300 படம் எடுத்தால் 290 படம் குப்பையில் தான் போகுது. இருந்தாலும் மீறி இந்த கலையின் மீது உள்ள ஆர்வத்தில் என்னை போன்ற எளிய கலைஞர்கள், மக்களாகிய உங்களை தான் கடவுளாக நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு நீங்கள் பேர் ஆதரவு கொடுக்கணுன்னு நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். அதனுடைய முதல் சிறப்பு காணொளி ஒரு டீசர் இன்றைக்கி நான் உங்கள் மூலமாக நான் இன்றைக்கி வெளியிட போகிறேன். கட்டாயமாக அது நல்ல வரவேற்பு பெறுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நான் ஒரு மாபெரும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் தியேட்டருக்கு ஆள் வர்றாங்கன்ற நிலையை மாற்றி ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இருக்கிற சாதாரண நடிகர்கள் கூட இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்படி எளிய நடிகர்கள் கூட பெரிய கோட்டைக்கு கூட உட்கார வச்சது அந்த மக்கள் தான். இதை போன்ற எங்களை போல கலைஞர்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி இன்றைக்கி இந்த டீசர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். கதைக்கரு ஏன்னா இது வந்து ஒரு நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு படம். இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. நிறைய நிஜ வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை நான் மனசில் வச்சுக்கிட்டு, நிறைய குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கருவை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 பாட்டு இருக்குங்க சார். 3 பாட்டு. சில அமைப்புகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆனவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில அமைப்புகள், சரி, நிறைய நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அதை எப்படி சமாளிப்பீங்க நீங்க? சார் நான் தவற எதுவுமே சொல்லவும் இல்லை. குற்றம் உள்ள நெஞ்சில் இல்லை, எனக்கு புரியுது. குற்றமுள்ள நெஞ்சு குரு எப்படின்னா உங்களுக்கு புரியுது, குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்கு. அந்த மாதிரி தான் அவங்களாக தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. இது ஒருவேளை நம்மள சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு அது கரெக்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அது நினைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நினச்சிங்கன்னா சூப்பர். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சார். அந்த எதிர்ப்பு உங்களுக்கு விளம்பரமாகும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினச்சி இந்த கதையை எடுக்கலைங்க. இந்த கதை நான் 20 வருஷமாக வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக 20 வருஷமாக இந்த கதையை தேக்கி வச்சுருந்தேன். இதை நான் ஒரு நாள் கதையாக எடுக்கவே இல்லை. மேபி இந்த சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி தாமதமாக போயிடுச்சு. பட் இன்றைக்கி அது கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த நாடக காதல்னு சொல்கிறது, அது நாடக காதல்னா என்ன? ஏன்னா அரசியல்வாதிகள் சிலர் வந்து அதை நாடக காதல்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நாடக காதல்ன்றது அதுக்கான அர்த்தம் என்ன? இல்லை உங்களுக்கே தெரியுமா கண்ணா? உங்களுக்கு குழந்தை இருக்க, பாப்பா ஏதாவது இருக்குங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ரைட், சிறப்பு. இல்லை அருந்துக்கிட்ட குறிப்பாக கேட்க இல்லை, சாரி, பர்சனலாக நினச்சிக்காதீங்க, சும்மா சொல்லுங்கள். என்னென்னா இன்றைக்கி கண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஊரில் அது மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், ஒரு பெத்த அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையே தன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு வம்சம், ஒரு வாழ்க்கை, ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. சரியா? எல்லாத்தினுடைய பெற்றவங்களுடைய கனவுகளே நாளைய தலைமுறைக்கான தேடுதல் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியாக நினைக்கிற காலமெல்லாம் உண்டு இல்லையா? அதான உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் கேட்ட அந்த நாடக காதலுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாதுங்க. காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது. தன் வாழ்க்கையில் தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை, சரியான துணையை தேர்ந்தெடுத்தால்
எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு அக்கறையின் கோபம் தான், தன் பிள்ளை எங்கேயாவது சீரழிஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பெண்ணை அடைய நினச்சி வலுக்கட்டாயமாக டார்கெட்டு, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சரியா? அந்த டார்கெட்டில் பண்ணக்கூடியது தான் அந்த நாடக காதல். ஸோ அதை தான் நான் இந்த கதையில் சொல்லியிருக்கிறேன். அது மிக ஆழமாக சொல்லியிருக்கேன். செகண்ட் ட்ரெய்லர்ல சரி. மூசிகா அப்படின்னு ஒரு கட்சி பேரை ஒருத்தர் குறிப்பிடுறாரு. அதே நபர் வந்து மாட்டுக்கறி அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிடுறாரு. இது வந்து உணவு அடிப்படையிலான இந்த உணவு தின்பது தொடர்பான அடிப்படை படமா, இல்லைன்னா பன்றிகளையும் ட்ரெய்லர்ல காட்டப்பட்டிருக்கு. இல்ல அதே போல அந்த மாட்டுக்கறின்றது குறிப்பிட்ட மக்கள் தான் சாப்பிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி மத ரீதியான படமா, இல்ல தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட மக்களுக்கான படமா, சம்பந்தப்பட்ட படமா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்குலாம் அது கோபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாராட்டுவாங்களான்னு? இல்லை, உங்களுடைய உணர்வு நான் புரிஞ்சுக்கிறது. சார், அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஒரு குறிப்பிட்ட இருக்கும், அவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லைங்களா? என்னென்ன இது எங்களை குறிப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க இல்ல, அதுல வார்த்தைகள்லாம் வந்து பார்க்கும்போது வேற ஒரு 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 ராங் தாட் வர்ற மாதிரி இருக்கு அந்த இதுல. புரியல நீங்கள் அதுதான் மேபி இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு கோபமாக வந்தால் அதை நான் பாராட்டு. இல்ல சார், ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கலாம் நான் வில்லனாக சித்தரிக்கணுங்கிறது நான் சொல்கிறது. இப்போ நான் மாட்டுக்கறி சாப்பிடாதேன், சரிங்களா சார்? நான் ஒரு விவசாயி. நான் வந்து இன்றைக்கி கூட காலையில் மாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த டீச்சரை வெளியிடணும்னு வந்தேன். ஸோ நான் அதை கும்பிட்டுட்டு தான் வரேன். என்னுடைய விஷயம், நான் வந்து மாடை தெய்வமாக வணங்குறாங்க. இந்த மாட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சினிமாவில் நீண்ட நாட்களாக ஒரு காட்சியை காட்டுவோம். ட்ரிங்க் பண்ணால் ஆல்கால் பண்ணால் ஒரு வில்லன் வரும்போதே தம் அடிச்சுட்டு வரணும், ஒரு வில்லன் வரும்போதே சரக்கு அடித்தா தான் ஒரு பெரிய வில்லன்ற ஒரு இது வந்து சினிமாவில் எக்ஸாகரேஷன், ஒரு விஷயத்தை கற்பனையில் பெருசாக காட்டுறது. நான் இந்த விஷயத்தில் இதில் சினிமா வரக்கூடிய போலி வில்லனுகளையோ சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஒரு மாயையான நடிகர்களையோ அதில் காட்டல. நான் ஒரு வாழ்க்கை நடந்தக்கூடிய நிறைய கலெக்ஷனுடைய தொகுப்பு நான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். இதில் நிறைய நிஜ சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால் இது நான் வந்து முழு காரணத்தையும் இந்த மாட்டுக்கறிக்கான விஷயத்தை சொல்லும் போதும் முழு காரணம் கதையும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் மனசில் சொல்கிறேன். ஏன்னா முழு திரைக்கதையும் நான் சொல்கிறதுக்கு மனசு தயங்குது. அவ்வளோ இன்னைக்கு மாட்டு பொங்கல் சார், தெய்வம் வழிபடக்கூடியது மாடுகளில் சொல்லப்படுது, பாரம்பரியமான வளர்ப்பு வேறு அது. ஆமாங்க. இன்னைக்கு நீங்கள் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கீங்க, அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க, அந்த மாட்டுக்கு. ஐயோ இல்லைங்க, சரி சரி. பெண்களை வேற வந்து சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு அந்த சொல்லுங்கள். பெண்களைன்னா அது அந்த மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு தடவை தான் அடுத்து ஒரு கதை தெரியும்னு சொல்லி வந்துட்டு கொச்சையான வார்த்தையாக. சரி, இதை விட கேவலமாலாம் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. நான் யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. நிறைய சமூக படங்கள்ன்ற பேரில் நிறைய அவலங்களை நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பச்சை பச்சையான வார்த்தைகள், கொடுமையான ஒரு சமுதாய பிரிவுள்ள படங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. பட் நான் இதை சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை. சமுதாயத்தை இணைக்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இதில் சில குறிப்பிட்ட நபர் தப்பு செய்கிறாருன்னா தப்பு செய்கிறத சுட்டி காட்ட நான் ஆழமாக சுட்டி காட்டியிருக்கிறேன். ஸோ அதுதான் சொன்னேனே, நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கு. என் பார்வையில் நான் இது ஒரு போலியாக வச்சுட்டேன், சினிமாவாக பாருங்கள், சினிமா வேறு வாழ்க்கை வேறு, இது ரெண்டையும் எடுத்துக்காதீங்க, நான் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க விரும்பலை. நான் சொன்னது போலியான மனிதர்கள், அது நிஜமாக தோழிச்சு காட்டியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் படம் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு நான் இப்போ சார்கிட்ட சொன்னாங்க. கொச்சையான வார்த்தைகள் ஒரு சில இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துறாங்க. எப்படி திரைப்படங்கள்ல கொச்சையான வார்த்தைகள்லாம் ஒரு சில இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துறாங்க, அதை விட இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க? இல்லை அது நீங்கள் படம் நிறையா பார்த்துருப்பீங்க கண்ணா. என்னென்னா சினிமாங்கிறது ஒரு சாதியை கூறு போட்டு வியாபாரம் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணால் இன்றைக்கி சினிமா ஓடும், இதெல்லாம் பண்ணால் சினிமா வரும்னு சொல்லி நான் இந்த சாதியை தாக்குறதோ இந்த சாதியை பிரிக்கிறதோ, டெம்டேஷன் இளைஞர்களை வந்து டெம்டேஷன் பண்ணுறதோ, நான் பேர் சொல்ல விரும்பல இயக்குநர்கள் பேரெல்லாம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல படம் இருக்குன்னு எடுத்துருக்கேன். நான் அது உங்களுக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கோயம்புத்தூர் நிறைய ஊர் இருக்குது, அதில் குறிப்பாக அந்த குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் இருக்குது, காந்திபுரம் இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. அந்த ஊரெல்லாம் விட்டு கவுண்டம்பாளையத்தை தேர்ந்தெடுத்துருக்கு. சரி, நான் பசுபதி ராசுகாபாளையம்னு ஒரு படம் பண்ணேன். இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே இல்லையே, ஏன் ராசுகாபாளையம் பண்ணீங்க? கவுண்டம்பாளையம் ஒரு வீடா? அதாவதுங்க நான் ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க. முதல் வந்து இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் கவுண்டம்பாளையங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி, அது அரசாங்கமே அங்கீகரிக்கப்பட்டது. ஏதோ நான் கவுண்டம்பாளையம்னு வச்சதுனால நீங்கள் என்ன ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்திடுறீங்க. இது அது ஒரு சாதிய அடிப்படையிலானது. ஏன்னா படத்துலையும் சில வார்த்தைகள் வசனங்கள் அது சம்மந்தப்பட்டதான வருது, அதனால ஒரு சாதிய இதில் வருதா அப்படின்றது. கண்டிப்பாக அது சாதியெல்லாம் கிடையாது சார், இது ஒரு சமூக நீதி படம். நீங்கள் இது சாதி படமாக மாற்றிடாதீங்க.
நான் அதுக்கு தான் உங்களை சந்தித்து இன்றைக்கி நான் ஒரு கோரிக்கையை வைக்க வரேன். என்னென்னா, ஒரு சமூக நீதி படம், ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். கட்டாயமாக பெற்றவர்கள் பார்க்க வேண்டிய படம். பெற்றோர்கள், பிள்ளைகள், படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கான ஒரு அழகான ஒரு படம் இது. ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கேன். சார், நீங்கள் ஒரு இந்த படத்தினுடைய இயக்குனராக ஒரு நடிகராக நடிச்சிருக்கீங்க. இதில் ஒரு காட்சி, இப்போ டீசர் காட்சியில் பார்த்தீங்கன்னாக்க ஓசிகா அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் படிக்கிறது. இந்த ஓசிகா என்பது ஒரு ஜாதி கட்சியோட குறிப்பிட கட்சியை எடுத்துக்கலாமா? அது எந்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் கதையாக வச்சுருக்கீங்க? ஒரு எழுத்து மாறுதுங்களா? இல்லைங்க, உங்களுக்கு தவறாப்படுதுங்களா? இல்லை தவறாப்படுது. இந்த சமூகத்தில் வந்து அதனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுமா அந்த படத்துக்கு, இல்லை இது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க. சார், நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நிறைய பேர் வச்சோம். சரிங்களா? ஒரு பேர் வச்சோம். ஏமாக்கான்னு வச்சேன் ஃபஸ்ட்டு. இப்படி வச்சா அது ஒரு கட்சி இருக்குது, இப்படி எல்லா கட்சி இருக்குது. அதுக்கு ஒரு நிறம் வச்சா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சி இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணாத கலர் கொடியும் இல்லை. ஊர் முழுக்க பல கட்சி பல கொடி இருக்குது. அப்புறம் நாங்கள் நிறைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் இந்த கேரக்டரு, கதையில் இருக்கக்கூடிய கேரக்டருக எப்படி சொல்கிறது, அந்த ஓசிக்கான்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஓசிலேயே வாழ்கிற தன்மை இல்லை, உங்களுக்கு புரியுது இல்லையா? அது இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். அது வந்து உங்களுக்கு அப்படிப்பட்டது. அது நான் அந்த எண்ணத்தில் நான் வைக்கல. பட் இது நீங்கள் இந்த ஓசிக்காங்கிறது ஓசி அதான் அர்த்தம். அதுதான் ஓசி சோறு, ஓசி சோறு சாப்பிட்டு வளர்க்குற கட்சி அப்படின்னு சொல்லாமல். ஆமாங்க, ஆமாம் சார். அடுத்தவங்க பணத்தை ஆட்டை போடுறது, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிற ஒரு குரூப். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை கதை. ஆமாம்மா, அதை தோலுரிக்கிறதா நம்ம வேலை. ஒரு குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் அந்த கதையை சொல்கிறீங்களா, இல்லை ஒரு சமூகத்துக்காக, ஒரு சமத்துவத்துக்காக சொல்கிறீங்களா? சமூகத்துக்கான படம் தான் அது. ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தனிப்பட்ட குடும்பமே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அது திரையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடக்கிற இந்த நாடுகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஒரு விழிப்புணர்வு. நானும் கிள்றேன் சாட்டையில், கவனமாக இருங்க, பார்த்துருங்க, அதுக்கான படம். சொல்லுங்கள். நாடக காலம் பற்றி சினிமாவில் வந்து பல படங்கள் வந்துருச்சு. இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த கதைக்கு அமைக்கிறதுக்கான அந்த காரணம் வந்து இந்த நாடக கலை இந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்கா? அதை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்களா சார்? இந்த வெடி எடுறீங்களா? நிறைய இருக்குது சாமி, நிறைய இருக்குது. எத்தனை பெற்றோர்கள், என்னுடைய பர்சனலாகவே என் சொந்த பந்தம் இந்த மண்ணில் இருக்கிற எத்தனை பேர்த்த நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ இடத்துல நான் பயணம் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு ஒத்த வரியில் அந்த நாடக காதலை பற்றி விளையாட்டாக பேசிட்டு போயிடறோம். என்னங்க இன்றைக்கி காதல் பண்ண என்ன பெரிய விஷயமா? இன்றைக்கி என்ன 2 பேர் சேர்ந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பேரண்ட்டாக அதனுடைய வழி என்னங்கிறது அது கடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். எந்த காதலுக்குமே பேரண்ட் எதிரியானவங்க கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது. தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அது முழு ஆதரவும் அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வழி தவறுற பருவம், அந்த பருவத்தை பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ஒரு கும்பல். இதுக்கு 2க்கு நடுவில் தான் அந்த நாடக காதல் மாட்டிருக்கு. இப்போ நாடக காதல் ஒரு பொய்யானது, அது வந்து இந்த காதலன்ற அடிப்படையில் வச்சு பணம் பறிக்கும் தொழில் செய்கிறாங்க, அதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் நீங்கள் அதை மையத்தில். கண்டிப்பாக சார், தமிழகத்தில் இப்போ நாடகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணின்னு சொல்கிறீங்களா? காதல் திருமணத்துக்கு அரசே வந்து இடம் கொடுக்குது இல்லையா? எப்படி ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாலே வேலை முடிஞ்சது. ரெஜிஸ்டர் பண்ண அங்கீகாரம் தானேங்க காதல் திருமணத்துக்கு. இதுதான் சொல்கிறேன். நீங்கள் லவ் மேரேஜா சார்? அரேஞ்ச் மேரேஜ். இது பாருங்க, இதை பாருங்க. அப்படியா? அதாவது எதுக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது சாமி. இன்றைக்கி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு குழந்தைய, பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்த்துறதுனா அப்பா அம்மா கையெழுத்து வேணும். உண்மையா? ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். ரேஷன் கார்டு போடுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். காலேஜில் போகிறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும். அப்பா அம்மா சேர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்கணுன்னாவும் வாங்கணுன்னாவும் அந்த உரிமையை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய கையெழுத்து வேணும். ஸோ வாழ்க்கையை அம்மா அப்பா, அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நிலை. கடவுள் தெய்வம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக தன் வாழ்க்கையை மையமாக தன் உசிரையே குழந்தையாக நினச்சி வளர்க்கும்போது அந்த பெண் பிள்ளைய பெற்றவங்களை தவிர
கண்டவனாவது 2 பேர் வந்து கையெழுத்து போட்டால் போதும்னு அங்கீகாரம் கொடுக்குற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து கட்டாயமாக வரும். பெற்றவங்களை காயப்படுத்தி அவங்கள கண்ணீர் வடிச்சுக்கிட்ட எந்த சட்டமும் அது சரியாகல.